இன்னைக்கு நம்ம பார்க்க போற மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபண்டாட்டு இது கண்டிப்பா இருக்கும். இது வந்து ஸ்மால் கேப்பா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, மிட் கேப்பா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, லார்ஜ் கேப்பா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை பத்தி தான் நம்ம வந்து என்ன ஃபண்டு எப்படி எதனால வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா இந்த வீடியோவை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டா இருக்கும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கடைசியில தான் சொல்லுவாங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார் மியூச்சுவல் ஃபண்டு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்டார் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டாட்டு தான் வரும். இது இந்த செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்தாவே நெகட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்துட்டே இருந்தது. பொதுவாகவே ஒரு செக்டாருக்கு நெகட்டிவ் நியூஸஸ் கண்டினியூவா வருதுன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் ஆகும். அதே வயசுல இதுவும் நம்மளுக்கு நல்லாவே கரெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25% வரைக்கும் நல்ல கரெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தது. இதுல தான் எனக்கு ஒரு தைரியம் வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் எஃப்எம்சிஜி செக்டார் மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்தேன். கொடுத்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% பார்த்தீங்கன்னா இப்ப ப்ராஃபிட்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்னும் நான் வந்து கிளைண்ட்ஸ்க்கு இது கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த செக்டார் பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதனால ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி இன்டெக்ஸ்ல மட்டுமே ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா, டாடா கன்சியூமர், டாபர் இந்த 6 கம்பெனி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60% பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் இந்த கம்பெனிக்கு மட்டுமே இருக்கு. இந்த 6 கம்பெனியும் ஃபியூச்சர் growth பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. எப்படி சொல்ல வரேன்னா ஒரு ஃபேமிலியோட கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், பெருசா சேலரியே ஏறல, ஐடில லே ஆஃப் இருக்கு, எப்படி ஒரு கன்சப்ஷன் ஏறும்னு கேட்டீங்கன்னா பெருசா நம்மளுக்கு இன்கம் ஏறாது. உங்களுக்கு சேலரியில ஒரு ஹைப் இல்லாட்டினாலும் ஒர்க்கிங் பீப்புள் பார்த்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு என்னோட தாத்தா பாட்டி காலத்துல பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா மட்டும்தான் வேலைக்கு போயிருப்பாரு, பாட்டி வேலைக்கு போகல. இப்ப என்னோட அம்மா அப்பா காலத்துல பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. அம்மா பாத்தீங்கன்னா லேடிஸ் வேலைக்கு போறது பாத்தீங்கன்னா ரேஷியோஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது. இப்ப என்னோட காலத்துல பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு போவேன், என்னோட ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒர்க்கிங் பீப்புள் வந்து ரேஷியோஸ் அதிகமா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்சப்ஷன்ல தான் அதிகமா ஸ்பெண்டிங் இருக்கும். இப்படி ஒரு ஸ்பெண்டிங் வந்து கன்சப்ஷன்ல அதிகமாக வாய்ப்பு இருக்கனால இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growth இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆயிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரைஸ் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இன்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 25% வரைக்கும் கரெக்ஷன்ஸ் ஆயிருக்கு. பொதுவாகவே எஃப்எம்சிஜி செக்டார்ல இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்குன்னா அடுத்தது ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100% பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஒரு மிட் கேப்போ ஒரு ஸ்மால் கேப்லயோ நம்ம வந்து இந்த நேரத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த எஃப்எம்சிஜி செக்டார் பாத்தீங்கன்னா இந்த கரெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் பிரைஸ் ஆட்டு கண்டிப்பா இருக்கும். இப்ப மூணாவது பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் வந்திருக்கு. பாசிட்டிவ் ட்ரிகர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கோ ஒரு செக்டாருக்கோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு. அப்படி நெகட்டிவான விஷயங்கள் வரும்போதே ஸ்டாக் பிரைஸும் பாத்தீங்கன்னா கண்டினியூவா ஒரு கரெக்ஷன் ரேஞ்சிலேயே வந்துட்டு இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் வருது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ட்ரிகருக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்லோவா ரெக்கவரி ஆகும். அந்த ரெக்கவரி ஆகிற நேரத்திலேயே நல்ல பாசிட்டிவான நியூஸஸ் பாத்தீங்கன்னா அந்த பிரைஸை பாத்தீங்கன்னா புஷ் பண்ணி மேல கொண்டு போகும். இப்படிதான் ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் ஒரு விஷயம்னே நடக்கு. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து HDFC பேங்க்ல பாத்தீங்கன்னா இது நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாட்டு HDFC பேங்க் பாத்தீங்கன்னா எங்கேயுமே மூவ் ஆகாம இருந்தது. HDB ஃபினான்ஸோட பாசிட்டிவ் ட்ரிகர் வந்த பிறகு ஒரு நல்ல ஒரு பிரைஸ் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா NTPCக்கு பாத்தீங்கன்னா NTPC கிரீன், ஹீரோ மோட்டார்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி ஐபி இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் சொல்லலாம். இப்ப இந்த செக்டருக்கு என்ன பாசிட்டிவ் ட்ரிகர் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா HUL, ITC, நெஸ்ட்லே இந்த மாதிரி கம்பெனிஸ் சிஇஓஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டையும் நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம், டொமஸ்டிக் மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி எங்களோட
ரெவன்யூவை சேல்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரிகராக இருந்தது. இந்த பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு ஒரு 13% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருன்னு சொன்னோம்ல, இந்த ஒரு நேரத்தில் தான் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தது, எனக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் இருக்கிற நோவல் டாட்டா பார்த்தீங்கன்னா உண்மையான சேல்ஸே எங்கே இருக்கும்னா எஃப்எம்சிஜியில் தான் இருக்கும். எஃப்எம்சிஜியில் தான் நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது, நாங்களும் எஃப்எம்சிஜியில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வரும்போது அந்த செக்டார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கன்டினியூ ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பே இருக்குது. இப்போ நம்ம இந்த 3 பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42ல் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிஇ ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கு, ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 20க்கு மேலே இருந்தாலே ஓவர் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. ஆனால் எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த 40 அந்த பிஇ ரேஷியோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ரேஞ்சிலே தான் நம்ம ஒரு 20க்கு கீழே வந்தால் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஒரு நாளும் வாங்க முடியாது. ஆனால் இது இப்போ ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்கு அப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஆனால் நம்ம பெருசாக இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு தேவை இருக்காது. ஏன்னா பாசிட்டிவ் நிறையா இருக்கும்போது நெகட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதை நம்மளுக்கு பெருசாக பொருட்படுத்தாது. அதனால் இது நீங்களும் எதுக்கும் ஒரு பாயிண்ட் ஆட்டு வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்தபடியாட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ETF. இப்போ நீ ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இன்டெக்ஸில் உள்ள ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதை எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இன்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 42 பிஇ ரேஷியோ இருக்கு நம்மளுக்கு இன்டெக்ஸில். இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30ல் இருக்கு. ஆனால் ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்டை அந்த ஸ்டாக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவார். அலகேஷன் அவர் விருப்பப்படி பண்ணிடுவார். நம்மளுக்கு அது ஒரு மெயின்டெனன்ஸும் இருக்கும். வேல்யூவேஷன்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டெக்ஸை காட்டிலும் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் கொடுத்துட்டு இருக்கு. 3% வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்துட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ரெட்டில் எதுனாலுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாட்டு எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட அட்வைசர்கிட்ட ஒரு கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெட்டராக இருக்கும். இது நான் ஒரு பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் கண்டி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வீடியோலையோ நீங்கள் ஓவரால் செக்டாரே நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க.